மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சொல்லியடி நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் உங்கள் இனியவன் முத்து. வணக்கம் ஸ்ரீராம். வணக்கம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திமுக ஆட்சி அமைந்ததுலேருந்தே அரசு வேலை வாங்கி தரேன் அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்குது. அதில் ஊழல் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு நடந்துகிட்டு இருக்குது. ஏற்கனவே செந்தில் பாலாஜியோட கேஸ்லாம் இந்த மாதிரி போய்கிட்டு இருந்தது. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அமைச்சர் KN நேரு அவருடைய துறையில் அரசு வேலை வாங்கி தருவதாக சொல்லி லஞ்சம் வாங்கப்பட்டிருக்கு, அவாளால் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னாக்கா, இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜியினுடைய வழியிலேயே KN நேருவும் சிக்கி இருக்கிறார் அப்படின்றத பலரும் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை ஒரு ஊழல், ஒரு முறைகேடு, ஜாப் ராக்கெட் அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போகிற ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. இப்போ இதே நகராட்சி நிர்வாகத்தின் கீழே தான் பார்த்தீங்கன்னா மழைநீர் வடிகால் அமைக்கிறது அப்படின்ற வருது. இப்போ சென்னையில் மழைநீர் வடிகால் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மாநகராட்சி தரப்பில் பண்ணுறாங்க, பொதுப்பணித்துறை, நகராட்சி நிர்வாகம் எல்லாருமா கூட்டாக சேர்ந்து தான் அதில் பண்ணுறாங்க. இப்போ அதிலலாம் 4000 கோடி என்னாச்சு அப்படின்ற கேள்வியை மக்கள் கேட்டுட்ருக்காங்க. இப்போ அதெல்லாம் மக்களை மறைமுகமாக அதுவும் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது தான். ஆனால் அதை விட இந்த அரசு வேலைக்கு பணம் வாங்குறதுன்றது இருக்குல்ல, அது மிகப்பெரிய ஒரு மோசடி. இப்போ ஊரில் டிகிரி முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுவாங்க, அரசு வேலைக்காகவே பல பேர் காத்திருப்பாங்க. இப்போ என்னுடைய நண்பர்கள்லாம் பல பேர் இருக்காங்க. இன்றைக்கி நான் ஒரு வேலைக்கு வந்துட்டேன், எனக்கு அரசு வேலையை பற்றின கனவு இல்லை, நான் ஒரு வேலைக்கு போகணும், வேலைக்கு வந்தாச்சு, நம்ம திருமணம் பண்ணிட்டோம், அப்படி போய்கிட்டு இருக்கு. ஆனால் பலரும் என்னுடைய நண்பர்கள் பல பேருமே நான் ஒரு அரசு வேலைக்கு போகணும் அப்படிங்கிறத பெரிய அளவுக்கு ஒரு வைராக்கியமாக எடுத்துகிட்டு வீட்டில் உட்காந்துட்டு இருக்கான். இப்போ அவனெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊரில் என்ன சொல்லுவாங்க, வேலை வெட்டிக்கு போகாமல் இருக்கான், படிச்சுட்டு சும்மா இருக்கிறான், வீட்டிலேயே அவ்வளவு ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் வாங்கிட்டு இந்த அரசு வேலைக்கு நான் போயே தீருவேன் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த மாதிரியான இளைஞர்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலையை இவங்க என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி பணத்தை வாங்கிட்டு தகுதியே இல்லாத நபர்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய மிக மோசமான ஒரு பார்ட். நம்ம அதை முக்கியமாக பார்க்க வேண்டியது தான். எத்தனை பேருடைய கனவை சிதைச்சி இந்த ஊழல் முறைகேடெல்லாம் நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதை இன்னைக்கு ED கண்டுபிடிச்சி அவங்க நம்ம காவல்துறைக்கு தெரிவித்து இதை FIR போடுங்க, நாங்கள் மேலே விசாரிக்கணும் அப்படின்றத இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. ஒரு 150 பேர்கிட்ட இதில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேருக்கு ஒரு எக்ஸாம் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நிறைய 1.5 லட்சம் பேர்கிட்ட எழுதுறாங்க. அதில் ஒரு 2538 பேர்கிட்ட பணியிடங்கள் நியமிக்கப்படுது. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா 150 பேர் இந்த மாதிரி ஒரு 35 லட்சம் அந்த துறைக்கு 20 லட்சம் 30 லட்சம் அவங்க பணிக்கு கொடுத்து சேர்ந்ததாக சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ மீதம் இருக்கிற அந்த நபர்கள் 150 பேரை தவிர்த்துட்டு மீதம் இருக்கிற நபர்கள் நேர்மையாக செலக்ட் பண்ணிட்டாங்களா? இல்லை, இப்போ இந்த விஷயத்தில் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னா, முதல்ல இந்த முறைகேடு எப்படி வெளியில் வந்துச்சு அப்படின்ற பார்க்கணும். KN நேரு அவருடைய சகோதரருக்கு சொந்தமான ஒரு நிறுவனத்தில் வேற ஒரு அதாவது வங்கி மோசடி விவகாரம் தொடர்பாக அமலாக்கத்துறை விசாரணைக்கு போகிறாங்க. இப்போது அந்த KN நேரு அவருடைய சகோதரர்கிட்ட நடந்த அந்த விசாரணையில் இவங்க தேடி போனது ஒன்று, கிடைச்சது இது. புரியுங்களா? அவங்க வேற ஒரு வழக்கை விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது அந்த ஆவணங்களில் என்ன கிடைக்குது அப்படின்னா, இப்போ 232 பக்கங்களுக்கு ஆவணங்களை கொடுத்துருக்குறாங்க. இப்போ கிட்டத்தட்ட சொல்லணும்னா அவங்க கேஸை 50% விசாரிச்சுட்டாங்கன்ற மாதிரி தான் தெரியுது. ஆக்சுவலாக EDயோட ரூட்டே வேற. ஆமாம், இப்போ அவங்க ஒரு FIR எடுத்து அதுக்கு பின்னாடி தான் அவங்க விசாரிக்க முடியும். இவங்க வேற ஒரு வழக்கை விசாரிக்க போகும்போது இது சிக்குது. இதை முறையாக அவங்க எடுத்து பார்த்துட்டாங்க என்னென்ன இருக்குது அப்படின்றது. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, KN நேரு அவர்களுடைய பெயர் அந்த அறிக்கையில் இருக்குன்னு சொல்கிறாங்க. KN நேரு அவருடைய சகோதரர்கள் 2 பேர், அப்புறம் அவர்களுடைய நிறுவனமான அந்த நிறுவனத்தினுடைய மேலாளர்களுடைய பெயர், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அறிக்கையில் இருக்கிறதா சொல்கிறாங்க. 232 பக்க அறிக்கை ஆவணங்களோட வாட்ஸ்அப் சாட் இருக்குது, அதில் உரையாடல்கள் இருக்குது. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கேண்டிடேட்ஸ் இருப்பாங்களா, யார் யாருக்கு அரசு வேலை அப்படின்னும் போது பதவிக்கு தகுந்தாற் போல் 25 லட்சம் 35 லட்சம்னு சொல்லிட்டு அந்த வேரியேஷன் இருக்குது. அந்த பதவிக்கு தகுந்தாற் போல் பணத்தை வாங்கிட்டு அவங்ககிட்ட பணம் வாங்கப்பட்டதுக்கான அந்த சாட்டுகளும் அதில் இருக்குது. பணத்தை வாங்கிட்டு இவர்களுடைய பெயர் அந்த பட்டியல் வெளியேறதுக்கு முன்னாடியே, தேர்வு முடிவு வெளியேறதுக்கு முன்னாடியே நீங்கள் தேர்வு செய்யப்பட்டு விட்டீர்கள் அப்படின்றதுக்கான அந்த பெயர்கள்லாம் சேர்த்துருப்பாங்க இல்லையா, அதையும் அந்த சம்மந்தப்பட்ட யார் பணம் கொடுத்தாங்களோ அந்த நம்பருக்கு அனுப்பியிருக்காங்க. அவங்க பார்த்துட்டு நன்றியெல்லாம் வேற சொல்லியிருக்காங்க. அந்த சாட்லாம் கூட ED எடுத்திருக்கிறதாக தகவல் எடுத்து தான் இன்னைக்கு காவல்துறை கிட்ட கொடுத்துருக்குறாங்க. இது ED கிட்ட இப்போதைக்கு கிடைச்சிருக்க தகவல் தான் இந்த 150 பேர் அப்படிங்கிறது. புரியுங்களா? மொத்தமாக 2500 பேருமே கூட மேபி பணம் வாங்கிட்டு போட்டாங்களா அப்படிங்கிறது மேலதிக விசாரணை நடக்கும்போது தான் தெரியும். இப்போது நேற்று KN நேரு அவர்கள் இது சம்மந்தமாக பேசும்போது கூட என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஏங்க 1.5 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுனாங்க, 1.5 லட்சம் பேரில் யாருமே ஆட்சேபனை தெரிவிக்கவே இல்லை அப்படின்றாங்க. அதாவது அவங்க தெரிஞ்சால் தானே தெரிவிப்பாங்க. இப்படி ஒரு ஊழல் நடந்திருக்குன்னே தெரியாமல் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட் வரும்,
ஐயோ நம்ம நல்லா தான் எழுதணும், சரி இந்த தடவை நமக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு தானே அவங்க உட்காந்துருப்பாங்க. இப்படி ஒரு ஊழல் நடந்தது அவங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. இதை ஒரு பாயிண்டாக வந்து நேரு அவர்கள் சொல்கிறாங்க. நீங்கள் ஒருவேளை இதில் எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொன்னால் காவல்துறைக்கிட்ட அமலாக்கத்துறை கேட்குறது என்ன, ஒரு எஃப்ஐஆர் போடுங்க. இத்தனை ஆவணங்கள் 232 பக்கத்துங்களுக்கு உங்களுக்கு வாட்ஸ்அப் சாட் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க, உரையாடல்களை கொடுத்துருக்கோன்னு சொல்கிறாங்க. இந்த ஹவாலா முறையில் பணம் எப்படி பரிமாறப்பட்டது அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அது அப்படியே செந்தில் பாலாஜியோட ரூட்டில் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் ஒரு எஃப்ஐஆரை போடுங்க. எஃப்ஐஆரை போட்டிங்கன்னா தான் அமலாக்கத்துறை உள்ளே வர முடியும். அமலாக்கத்துறை உள்ளே வந்து விசாரிக்கும் போது இதில் 150 பேர் உள்ளே வந்திருக்காங்களா, இல்லை 2500 சொல்கிறீங்க இல்லையா, அத்தனை பேருமே தப்பாக வந்திருக்காங்களா அப்படின்றது அப்போ தான் தெரிய வரும். சரி, இப்போ நான் என்ன கேட்க வரேன்னா, இப்போ நேர்மையாக எழுதியிருப்பாங்க இல்லையா, அந்த எக்ஸாமை நேர்மையாக எழுதி செஞ்சு பாஸ் ஆனவங்களும் இருப்பாங்க இல்லையா, அப்போ அவங்களோட நிலை என்ன? அவங்களோட நிலை தான் ரொம்ப பரிதாபகரமான நிலை. இந்த நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மற்ற ஊழல்களை விட இது ஏன் ரொம்ப மோசமான ஊழல் அப்படின்னா, ஒருத்தனோட வாழ்க்கையவே அழிக்கிற ஊழல் இது. ஏன்னா இப்போ அரசு வேலைக்காக காத்திருக்கவங்களுக்கு ஏஜ் லிமிட்டுங்கிறது இருக்கு இல்லையா, அவங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே காத்திருக்க முடியாது. 4 வருஷம் 5 வருஷம் காத்திருந்து இருக்கக்கூடிய ஒருவருடைய கனவை போகிற போக்கில் நீங்கள் லஞ்சம் வாங்கிட்டு சிதைக்கிறீங்கன்னு சொன்னால் அது எவ்வளோ மோசமான ஒரு விஷயம் அப்படின்றத யோசிச்சு பார்க்கணும். இப்போது இந்த விவரத்தில் நீங்கள் கேட்குறீங்களா, நேர்மையாக எழுதினவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு. பணம் கொடுத்து பதவி வாங்கியிருப்பாங்களா, அவங்க நிலைமையும் ஊசலாட்டம் தான். இப்போ வந்து நேரு அவர்களை தெரியும், இல்லை அவர்கள் உதவியாளர் யாரோ ஒருத்தர் மூலமாக வந்து பணத்தை கொடுத்து நீங்கள் பதவி வாங்கிட்டோம், இன்றைக்கி நம்ம வேலைக்கு போயிட்டோம்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இதில் ஆபத்து இருக்குது. என்னென்னா, இப்போ அமலாக்கத்துறை வரும்போது இந்த வழக்கு வரும்போது சரிப்பா இந்த இப்போ பணி நியமனத்தை எல்லாத்தையும் நிறுத்தி வைங்கன்னு நீதிமன்றத்திலேருந்து ஒரு ஆர்டர் வருதுன்னு வைங்க, என்ன ஆகுறது? இப்போ பணம் கொடுத்த எல்லாருமே வந்து பெருசாக கோல்டு பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கிறவங்க கிடையாது. கண்டிப்பாக அவங்க சாதாரண விவசாயியாக இருப்பாங்க, நிலத்தை விற்றுருப்பான், வீட்டை விற்றுருப்பான், எதை விற்று பணம் கொடுத்துருப்பானே தெரியாது. இப்போ செந்தில் பாலாஜி விவகாரத்தில் என்ன, பல பேர் அதில் வந்து உயிரை மாய்த்துக்கொள்ள நிலைமைக்கு போயிட்டாங்கன்றதான அதில் இருக்கக்கூடிய பெரிய வேதனையான ஒரு சோகமான ஒரு பார்ட்டே அதுதான். அதில் நிறைய பேர் அவங்களுடைய வீட்டை விற்று டிராக்டரை விற்று இப்படிலாம் பணம் கொடுத்து செந்தில் பாலாஜிக்கிட்ட ஏமாந்தாங்க. இப்போ இந்த விவகாரத்துலையும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அது போய்கிட்டு இருக்கு. இதை வந்து தமிழ்நாடு அரசுக்கு குறைந்தபட்ச நேர்மை இருக்கும் பட்சத்தில் இவங்க துணிச்சலாக எஃப்ஐஆரை போடணும், அமலாக்கத்துறை உள்ளே வரணும், வந்து விசாரிச்சாங்கன்னா தான் இதில் என்னென்ன நடந்திருக்கு, யார் யாரெல்லாம் குற்றவாளி அப்படிங்கிறது தெரிய வரும். இப்போ இந்த நடந்திருக்கக்கூடிய முறைகேடுல அவாலா பண பரிமாற்றம் வந்து மூலமா இந்த செந்தில் பாலாஜியோட ரூட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னீங்க. செந்தில் பாலாஜி ரூட் எப்படி இங்கே வந்துச்சு? இல்லை, இதுதான் வந்து இன்னைக்கு ரொம்ப முக்கியமாக பேச வேண்டிய விஷயம். இது நாட்டு மக்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சே தீரணும். என்ன அப்படின்னா, எங்கே பார்த்தாலும் வந்து அண்ணன் செந்தில் பாலாஜி வந்து 10 ரூபா பாலாஜி 10 ரூபா பாலாஜின்னு ஏதோ அவர் மட்டும்தான் 10 ரூபாய்க்கு இது மாதிரி அவரையே வந்து எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ எதிர்கட்சி தலைவரே ஒரு பிரச்சாரத்துக்கு போகிறாரு, இந்த டாஸ்மாகில் ஊழல் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லிடுறாங்க, அவர் கூட செந்தில் பாலாஜின்னு தான் சொல்ல வருவார் போல, கீழே இருந்து டக்குன்னு 10 ரூபா பாலாஜி 10 ரூபா பாலாஜின்னு கத்துறாங்க. எதிர்கட்சி தலைவரே அப்படி ஸ்டன்னாக நிற்கிறாரு, என்னப்பா 10 ரூபாய்க்கு இவ்வளோ ஃபேமஸா அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. அந்த அளவுக்கு வந்து செந்தில் பாலாஜியை 10 ரூபா பாலாஜி 10 ரூபா பாலாஜின்னு சொல்கிறீங்க. 10 ரூபாங்கிறது அண்ணன் செந்தில் பாலாஜி மட்டும் கிடையாது, இவங்க எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றது இந்த விஷயத்தில் தெரிய வருது. அமலாக்கத்துறை வட்டாரத்திலிருந்து வர்ற தகவலை தான் நான் சொல்கிறேன். இப்போ அங்கே அமலாக்கத்துறை தரப்புல இருந்து வரக்கூடிய அந்த வட்டாரத்தில் வரக்கூடிய தகவல் என்னன்னா, இந்த பண பரிமாற்றம் இருக்குல்ல, 25 லட்ச ரூபா லஞ்சம் வாங்கிட்டாங்க. இப்போ நீங்கள் போயிட்டு கேட்குறீங்க எனக்கு அரசு வேலை வேணும் அப்படிங்கும்போது ஏதோ ஒரு வழியில் நேரு அவர்களுடைய தெரிஞ்சவங்களோ உதவியாளரோ யாரோ ஒருத்தரை பிடிச்சி நீங்கள் ஒரு 25 லட்ச ரூபா பணம் கொடுக்குறீங்கன்னு வைங்க, ரொக்கமாக நீங்கள் பணத்தை கொடுக்குறீங்க, அந்த பணத்தை வங்கி கணக்கு எப்படி கொண்டு வருது? ஸோ அப்போ ஹவாலா டிரான்சாக்ஷன் பண்ணும்போது 10 ரூபாயை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ அயன் படத்தில் வந்து நடக்கும், இங்கேருந்து ஒரு 10 ரூபா ஒரு ரூபாத்தாளை கொடுத்துடுவாங்க, அது வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு வந்து அந்த ரூபாத்தாளை மேட்ச் பண்ணி பாதி நோட்டை மேட்ச் பண்ணி பார்ப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு அடையாளத்துக்கு இந்த 10 ரூபாயை பயன்படுத்தி இருக்கிறாங்க. 10 ரூபா தாளை பயன்படுத்தி ஹவாலா பணிமாற்றம் நடந்திருக்கிறதாக அமலாக்கத்துறை வட்டாரத்தில் தகவல்ன்றது வருது. இது எல்லாமே வந்து இப்போதைக்கு வெளிவந்திருக்கக்கூடிய தகவல் தான். நீங்கள் சொல்கிற பார்த்தா 20 ரூபா டோக்கன் மாதிரி இருக்கு. ஆமாம், இப்போ அந்த மாதிரி தான் டோக்கன் சிஸ்டத்தில் இதை பணத்தை வந்து சட்டவிரோதமாக பண பரிமாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கக்கூடியது. இப்போதைக்கு அஃபிஷியலாக இருக்கிறது அவங்க 232 பக்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அறிக்கை கொடுத்துருக்காங்க, இதில் எஃப்ஐஆர் போடுங்க, மேலே நாங்கள் விசாரிக்கணும் அப்படின்ற கேட்டிருக்காங்க. இந்த அரசு உறுதியாக தைரியத்தோடு இதை எதிர்கொள்ள போதா, இல்லை வழக்கம் போல் வந்து எங்களை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மத்திய அரசு நசுக்க பார்க்குது, பிதுக்க பார்க்குது, ஒடுக்க பார்க்குது அப்படின்னு சொல்லி மக்களுக்கு, ஏன்னா மக்களுக்கு தெரியும் இவங்க யார் அப்படின்றது மக்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அது டாஸ்மாக் ஊழலாக இருக்கலாம், பல ஊழல்களில் இந்த அரசு அம்பலப்பட்டிருக்கு. இந்த விஷயத்துலையும் இவங்க அம்பலப்படத்தான் போகிறாங்க. இவங்களாம் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டா பரவாயில்ல, இல்லை இந்த விவகாரம் வந்து கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டு சொல்லுச்சு அப்படின்னா வேற மாதிரி போகும். இது முதலமைச்சர் வந்து செந்தில் பாலாஜியோட விவகாரத்தில் ரொம்ப ஆக்ரோஷமாலாம் எழுந்த காட்சிகள்லாம் பார்த்தோம்.
எங்க மேல யாரும் கை வைக்க கூடாதுன்ற ரேஞ்சுக்குலாம் அவர் பேசினார். இந்த ஸ்டாண்ட்ல வந்து எப்படி இருக்க போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு இல்லையா? இல்லை தெரியல. இப்போ இவ்வளோ பெரிய விஷயம் நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வந்து தென்காசியில் நின்று ரோட்டில் நின்று கம்பு சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த காற்றுலேயே கம்பு சுற்றுறாங்க சார். எத்தனை நாளைக்கு இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத தொடர்ந்து பார்ப்போம். ஏற்கனவே வந்து முதலமைச்சர் தொட்டுப்பார் சிண்டிப்பார்னு பேசி தான் அண்ணன் செந்தில் பாலாஜி வந்து 1 வருஷத்துக்கு மேலே வந்து உள்ளே இருந்தார். இப்போ இந்த விவகாரத்துலேயும் அந்த மாதிரி எதுவும் பேச வேணான்னு முடிவில் இருக்காங்களா என்னன்னு தெரியல. எஃப்ஐஆர் போடணும். எஃப்ஐஆர் ஏன்னா இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் கூட கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு எஃப்ஐஆரை போடுங்க, எஃப்ஐஆரை போட்டு நியாயமாக நடுநிலையோடு நடந்துக்கோங்க, எஃப்ஐஆரை போடுங்க, அவங்க விசாரிக்கட்டும், என்ன நடக்குதுன்ற பார்ப்போம் அப்படின்றது தான் அவர்களும் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு இந்த அரசு கையில் தான் எல்லாமே இருக்குது. இந்த அரசு துணிச்சலாக செய்கிறாங்களா இல்லை அதை மூடி மறைக்க பார்க்குறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ நீங்கள் கம்பு சுத்தினாருன்னு சொன்னீங்க இல்லையா தென்காசியில், அந்த தென்காசியில் இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னா முதலமைச்சர் பேட்டி கொடுத்துருக்காரு. இப்போ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெல் கொள்முதல் இப்போ வடகிழக்கு பருவமழையால் பாதிக்கப்பட்டது. எதிர்க்கட்சி தலைவர்லாம் அந்த களத்தில் போய் நின்று பார்த்தாங்க. அதில் நெல் கொள்முதல் சரியாக நடக்கலை, சரியான கொள்முதல் பண்ணலை, செய்யலை அப்படின்னா அரசை குற்றம் சொன்னாங்க எதிர்க்கட்சி தலைவர். இப்போ அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி முதலமைச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதிர்க்கட்சி தலைவர் வந்து பொய் பரப்புறாரு அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு. இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் வந்து பேட்டியும் கொடுத்துருக்கிறார். அதை பற்றி இல்லை அது என்ன அப்படின்னா அதான் சொல்லுவாங்கள்ல, எங்கேயோ போகிற மாதிரியாத்தா என் மேலே வந்து ஏறாத்தாம்பாங்க. அந்த மாதிரி எதிர்க்கட்சி தலைவர் வடகிழக்கு பருவமழை தொடங்கின உடனே டெல்டா மாவட்டங்களில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றது அவருக்கு தெரிய வருது. தெரிய வந்தது நேராக போய் பார்க்குறார். அங்கே வந்து நெல் மூட்டைகள் எல்லாம் நனைஞ்சு முளைச்சி இருக்கிறத கண்ணால் பார்க்குறாரு. நான் ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி பேசும்போது கூட ஒரு ஆய்வுங்கிறது எப்படி இருக்கணுன்றதை அவரை பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லலாம் பேசணும். அந்த அடிப்படையில் அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு அந்த விவசாயிகளுடைய உணர்வு என்னவோ அதை கொண்டு வந்து செய்தியாளர்கள்ட்ட அவர் கடத்துறார். அப்போ செய்தியாளர்கள்கிட்ட பேசும்போது வந்து செய்தியாளர்கள் கேட்குறாங்க, சார் இந்த நெல் கொள்முதலில் பெரிய முறைகேடு நடக்குதாமே சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் அந்த பேட்டியை வேணால் எடுத்து பாருங்கள். அந்த இடத்துல ஒரு பக்குவப்பட்ட தலைவராக அவர் ரொம்ப அழகாக சொன்னார். இப்போ அதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்லை. நம்ம அதை பேசணும் அப்படின்னா அதை காரணம் காட்டி இப்போ இருக்கிற நெல்லை கொள்முதல் பண்ணாமல் விட்டுருவாங்க. முதல்ல நெல்லை கொள்முதல் பண்ணட்டும், அதுதான் முக்கியம். விவசாயிகளோட கஷ்டம்தான் முதல்ல முக்கியம். நம்ம இதில் அரசியல் பேசக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பக்குவமாக சொன்னார். அவருடைய நோக்கம் என்ன, எதிர்க்கட்சி தலைவரோட நோக்கம், நீங்கள் நெல்லை கொள்முதல் பண்ணாமல் இருக்கீங்க, நெல் எல்லாம் நினைஞ்சு முளைச்சி வீணாக போகுது, விவசாயிகள் நஷ்டப்படுறாங்க, அவங்க நஷ்டப்படக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது. அது மட்டும்தான் அவருடைய ஒரே கோரிக்கையாக இருக்குது. இப்போ இவருக்கு வந்து நாங்கள் எல்லாம் கொள்முதல் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தாலே முடிஞ்சிருக்கும். இவருக்கு பதில் சொல்கிறேன்னு சொல்லி முதலமைச்சர் தென்காசியில் என்ன பேசினார்னா, நாங்கள் வருஷம் 42 லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கு நெல்லை கொள்முதல் பண்ணுறோம். அதிமுக ஆட்சியில் இப்படிலாம் பண்ணது கிடையாது தெரியுமா, நாங்கள் தான் பண்ணுறோம் தெரியுமா, இதெல்லாம் தெரியாமல் வந்து எதிர்க்கட்சி தலைவர் பொய் பேசிட்டார் அப்படிலாம் பேசினார். அறுவடை காலத்துக்கு முன்னாடியே திமுக வந்து பண்ணிருச்சு அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு. இல்லை அவர் விட்டோம்னா விதைக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் கொள்முதல் பண்ணுவாங்கன்னு கூட சொல்லுவார். சொல்லட்டும். இப்போ அது அந்த விஷயம் உண்மையா இல்லையா அப்படின்றத இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் ஒரு புள்ளி விவரத்தை சொல்றார். அவர் என்ன சொல்றாருன்னா, சட்டமன்றத்தில் உணவுத்துறை இந்த மானிய கோரிக்கையெல்லாம் வைப்பாங்க இல்லையா, அப்போ அங்கே நீங்கள் கொடுத்தது என்ன, நீங்கள் 2022 29 லட்சம் மெட்ரிக் டன் சொல்றீங்க, 24 அதே தான், 23 அதே தான், 24 28 லட்சம் சொல்றீங்க. இப்போ 2025 கடைசியாக முடிஞ்சதுல அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 28 லட்சம் கிட்ட மெட்ரிக் டன் அளவுக்கு நீங்க கொள்முதல் செஞ்சதா சொல்றீங்க. எந்த இடத்துலையும் 42 லட்சம் அப்படின்றதே வரலையே. இப்போ முதலமைச்சர் சொன்னபடி வருடந்தோறும் நீங்க 42 லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கு நெல் கொள்முதல் பண்றீங்கன்னா ஒட்டு மொத்தமா நீங்க 1,68 லட்சம் மெட்ரிக் டன் இப்போ வரைக்கும் கொள்முதல் பண்ணிருக்கணும். ஆனா நீங்க செஞ்சிருக்கிறது 1,15 லட்சம் அளவுக்கு தான் நீங்க பண்ணியிருக்கிறீங்க அப்படின்றத எதிர்க்கட்சி தலைவர் கேள்வியா கேட்கிறார். இந்த கேள்வி அவர் வந்து இத தன்னுடைய இதுலன்னு சொல்லல, அமைச்சர் சட்டமன்றத்தில் என்ன சொன்னாரோ அதை எடுத்து கேட்கிறார். இப்போ தென்காசியில முதலமைச்சர் சொன்னார் இல்லையா, வருஷம் நாங்க வந்து 42 லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கு நெல்லை கொள்முதல் செய்யறோம்னு சொல்றாரு இல்லையா, அது உண்மையா இல்ல சட்டமன்றத்தில் உணவுத்துறை சார்பா சொன்னாங்க இல்லையா, அமைச்சர் சொன்னார்ல, அது உண்மையா? ரெண்டுல எது உண்மைன்னு சொல்லுங்க. இப்பயும் கூட எதிர்க்கட்சி தலைவர் இதை அரசியல் செய்யல. அவர் என்ன சொல்றாருன்னா, 2 பேரும் ஏன் இப்ப மாத்தி பேசுறீங்க, 2 பேர்த்துல சொன்னதுல எது உண்மை நிலை என்னன்றதை மக்களுக்கு சொல்லுங்க அப்படின்றது தான் இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் கேட்கிறார். அப்போ இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றதை பத்தி முதலமைச்சர் அக்கறை எடுத்துக்கல, கவலைப்பட்டிருந்தாருன்னா அவருடைய மகன் வந்து ஒரு பெண் விவசாயிக்கு எதிராக அவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை சொல்லியிருக்க மாட்டார். இவரும் வந்து இதுல ஒரு அரசியல் படுத்திக்கிட்டு அதிமுக ஆட்சியில் எவ்வளவு கொள்முதல் பண்ணாங்க, நாங்க எவ்வளவு கொள்முதல் பண்றோம்னு சொல்லி தப்பான தகவலை மக்களுக்கு சொல்லியிருக்க மாட்டார் இல்லையா. அப்ப சட்டமன்றத்தில் ஒரு தகவலை சொல்றீங்க, பொதுவெளியில ஒரு தகவலை சொல்றீங்க, இந்த விஷயத்துல யார் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க? முதலமைச்சர் இன்ன வரைக்கும் அந்த களத்துக்கு போகல. ஆமா, இப்போ இந்நேரத்துல முதல்வர் அங்க போயிருக்கணும். இப்போ எதிர்க்கட்சி தலைவர் வந்து அங்க போய் பிரஸ் மீட் பண்ண உடனே
அதுக்கு நான் பதிலடி கொடுக்குறேன் பாருன்னு சொல்லிட்டு நீங்கள் இவ்வளவு தூரம் பேசுகிறீங்க இல்லையா, இவ்வளவு பேசக்கூடியவர் உள்ளபடியாக அந்த களத்துக்கு போய் பார்த்துருக்கணும். களத்துக்கு போய் பார்த்துருந்தா முதலமைச்சர் இப்படி பேசியிருக்கவே மாட்டார். ஏன்னா அவர் வந்து தென்காசியில் பேசும்போது ஹைலைட்டான விஷயமே என்னென்னா, ஒரு நெல்மணி கூட எப்படி நல்லா பாருங்க, ஒரு மூட்டைன்னு சொல்லலை, ஒரு வயல்னு சொல்லலை, ஒரு நெல்மணி கூட வீணாக கூடாதுன்னு அதிகாரிகளுக்கு நான் உத்தரவு போட்டிருக்கேன் அப்படின்றார். அங்கே மூட்டையாக முளைச்சி கிடக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி முதலமைச்சர் அங்கே நேரில் போய் பார்த்துருந்தா அப்படிலாம் பேசுவாரா? என்ன நடக்குது அப்படிங்கிறது முதல்வருக்கு தெரியவில்லையா, இல்லை அவருக்கு போய் யாரும் சொல்லலையா என்ன அப்படின்றது தெரியல. அவர் அங்கே நிலவரம் தெரியாமல் பேசுகிறார். பேசி இப்போ மாட்டியிருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவர் அதுக்கு பதிலடியும் கொடுத்துருக்கார். இப்போவும் கூட எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து முதல்ல நெல்லை கொள்முதல் பண்ணுங்க அப்படின்ற இடத்துல தான் நிற்கிறார். இன்னும் அவர் அரசியலே பண்ணல. இவங்க தான் அதை வந்து அரசியல் ஆக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவர் வந்து விவசாயிகள் நலன் சார்ந்து பேசுறார். இப்போ அதையே இவர் என்ன சொல்றாருன்னா, முதலமைச்சர் விரக்தியில பேசுறார் அப்படின்றத குறிப்பிட்டார். எதிர்க்கட்சி தலைவர் வந்து விரக்தியில பேசிட்டு இருக்கார் அப்படின்னு. நமக்கு பார்க்கும்போது ரெண்டு தலைவர்களுடைய பேட்டியை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, எதிர்க்கட்சி தலைவர் விவசாயிகளுக்காக பேசிட்டு இருக்கார், முதலமைச்சர் இப்படி எதிர்க்கட்சி தலைவர் விவசாயிகள் கூட போய் நிற்கிறாரு, விவசாயிகள் எல்லாம் அவர்கிட்ட போய் பேசுறாங்களேன்ற விரக்தியில பேசிட்டு இருக்கார் அப்படின்னு தான் தெரியுது. இங்க விரக்தியில பேசிட்டு இருக்காரு முதலமைச்சர் தான் அப்படின்றது இந்த ரெண்டு பேரோட பேட்டியை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. ஸ்ரீராம், மொத்தத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழகமே வந்து முறைகேடுகளால் ரொம்பவே பாதிப்படைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் நெல் கொள்முதல் முறைகேடாக இருக்கட்டும், இன்னொரு பக்கம் வேலைவாய்ப்பு வாங்கி தருவதாக, அரசு வேலைவாய்ப்பு வாங்கி தருவதாக நடக்கக்கூடிய முறைகேடுகளாக இருக்கட்டும், தமிழகமே மொத்த பாதிப்பில் தான் இருக்குது. மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க. இந்த முறைகேடு விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த அப்டேட்டுகளை பொறுத்து நம்ம தொடர்ந்து கண்டிப்பாக பேசலாம். நேயர்களே, அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இனியவன் முத்து. நன்றி, வணக்கம்.